ஃபோர்ட் கொச்சியில் இப்போ நாம் இருக்கிறது வந்து பிரின்சஸ் ஸ்ட்ரீட்னு ஒரு ஏரியாங்க. கொச்சின் ஸ்மார்ட் மிஷன் லிமிடெட் வந்து பியூட்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் தெரியுமா கொச்சினை. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக ஒரு ஹெரிட்டேஜ் லேன் மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்னால எக்கச்சக்கமான ஹெரிட்டேஜ் ஹவுசஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸாக மாற்றி வச்சுருக்காங்க. அது போக ஹோம் ஸ்டேஸ் நிறையா இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா இந்த ஷாமினா ஷால்ஸு, பாஷ்மினா ஷால்ஸு, கேரளாவோட டிப்பிக்கல் புல்லட் சவுண்டு கண்டுக்காதீங்க. எல்லா பக்கமுமே வந்து புல்லட்டும் ஷேரட்டும் வந்து சவுண்டு போட்டுகிட்டே இருப்பாங்க சகட்டு மேனிக்கு. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு ஃபீலிங் தான் வருது. இங்கே பாருங்கள், இந்த பில்டிங் வேறு லெவலில் இருக்குங்க. வாவ், பைலைன்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. பழைய காலத்து ஹெரிட்டேஜ் ஹவுசஸ்ஸு, யூரோப்பியன் ஸ்டைல், முக்கியமாக போர்ச்சுகீஸ் ஸ்டைல் ஹவுசஸ். இங்கே வந்து நிறைய ஜூஸும் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. இஸ்ரேலில் ப்ராப்ளம் ஆனப்போ வந்து பழைய காலத்தில் பல செஞ்சுரிஸ் முன்னாடி இங்கே வந்து செட்டில் ஆனவங்க. இங்கே பாருங்கள், இந்த பில்டிங் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. சூப்பராக இருக்குல்ல. ஃபுல் ஃபோர்ட் கொச்சி டவுனுமே இந்த மாதிரி தாங்க இருக்குது. லேன்ஸ் அண்ட் லேன்ஸ் ஆஃப்டர் கெஃபேஸ், பார்ட்டி ஹால்ஸ், பார்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, இந்த மாதிரி ஆக்சசரி ஷாப்ஸுன்ட்டு வேறு லெவலில் இருக்குது. நாம் பிரின்ஸ் ஸ்ட்ரீட்டோட எண்டு வந்தாச்சு. இங்கே இருக்கிற ஸ்ட்ரீட் நேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பீட்டர் செலி ஸ்ட்ரீட்டுன்னு ஒன்று இருக்குது. நமக்கு வாய்க்குள்ளேயே நுழையிறது கஷ்டம். ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லாக வேறு அழகுபடுத்தியிருக்காங்க. ஃபோர்ட் கொச்சியை வேறு லெவலில் இருக்குங்க. இன்னும் கொஞ்ச நாளில் சூப்பர் ஒரு ஹெரிட்டேஜ் டவுன் மாதிரி செம்மையாக இருக்கும் போல். ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் கொச்சின் இதே இடத்துக்கு வந்திருக்கேன். அப்போ பார்த்த ஃபோர்ட் கொச்சிக்கும் இப்போ பார்க்குற ஃபோர்ட் கொச்சிக்கும் அப்படியே உல்ட்டான்னு சொல்லலாம். செம்ம பியூட்டிஃபுல்லாக மாற்றியிருக்காங்க பைலைன்ஸ் எல்லாமே. ஸோ கண்டிப்பாக ஃபோர்ட் கொச்சி வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஃபோர்ட் கொச்சியில் நம்ம பிரின்சஸ் ஸ்ட்ரீட்டில் ஒரு யூனிக்கான கடை பார்த்தங்க. கொச்சி, அது பேரே வந்து கொச்சி தான். ரீஇன்ஸ்பயர், ரீசைக்கிள், ரீக்ரியேட்டுன்னு போட்டு இது எல்லாமே வந்து ரீசைக்கிள்டு க்ளோத்ஸ் தான். பட் எப்படி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களா. யூனிக்காக இருந்துச்சு. வேறு லெவல் பண்ணுறாங்க. இன்னும் நைட்டெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் போல் ஃபோர்ட் கொச்சி ஸ்ட்ரீட்ஸ். இங்கே பாருங்கள், சீரியல் லைட்ஸ் எல்லாம் போட்டாங்க ஈவினிங் ஆனோடனே. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. நைட் லைஃப் வந்து ஃபோர்ட் கொச்சியில் வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் சைட் கெஃபேஸ் நிறைய இருக்குது. கெஃபே டே கொச்சி இதுக்கு பேர். ஒரு சூப்பராக ஒரு யூரோப்பியன் கண்ட்ரியில் ஸ்ட்ரீட் சைடு உட்காந்துட்டு கெஃபேஸ் எல்லாம் நிறையா ஈவினிங் டைம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க தெரியுமா. அந்த மாதிரி செம்ம பியூட்டிஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ் இருக்குது தெரியுமா. இந்த மாதிரி வேறு லெவலில் இருக்குங்க ஃபோர்ட் கொச்சி. ஃபோர்ட் கொச்சின்ல இந்த மாதிரி நிறைய சீன் பார்க்கலாங்க. இது என்ன தெரியுமா, எதுக்கு டிராஃபிக் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஸோ இதுதான் வந்து ஜெட்டி. ஸோ போட்டில் இந்த வண்டிங்க எல்லாமே ஏறிட்டு இந்த ஐலாண்ட்லேருந்து ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ஐலாண்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அதுக்கு தான் இவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், ஏதோ சிக்னலுக்கோ ரயில்வே கிராசிங்க்கோ வெயிட் பண்ணுற மாதிரி போட்டுக்கு வெயிட் பண்ணுற சீனெல்லாம் வந்து நம்ம கேரளாவில் தான் நிறைய பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்ட்டு, வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரி இடங்கள்ல தான் பார்க்க முடியும். சவுத்தில் கேரளாவில் தான் வந்து இந்த மாதிரியான நிறைய சீன்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் போட்டு பஸ்ஸு மாதிரி
பேசஞ்சர் போட்டு அது மாதிரி அதுக்கப்புறம் வண்டியெல்லாம் ஏற்றிட்டு போகிற போட்டுன்னு ரொம்ப யூனிக்காக இருக்கும் கொச்சினில், முக்கியமாக ஃபோர்ட் கொச்சினில். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் கொச்சினில் இருக்கிற எர்னாகுளம் ஜெட்டியில் இருக்கோம். ஜெட்டினா என்ன அப்படின்னா, பஸ்ஸுக்கு எப்படி பஸ் ஸ்டாண்டோ, ட்ரெயினுக்கு எப்படி ரயில்வே ஸ்டேஷனோ, இங்கே லோக்கல் போட் சர்வீசஸ்க்கு வந்து போகிற டெர்மினஸ் பேர் வந்து ஜெட்டி. இங்கேருந்து தான் வந்து நாம் ஃபெரி பிடிக்கணும், அதாவது போட் பிடிக்கணும் ஐலாண்ட்லேருந்து எர்னாகுளம் மெயின்லேண்ட் போகிறதுக்கு. வாங்க உள்ளே போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு ஃபெரியில் நாம் ஐலாண்டை கிராஸ் பண்ணிவிட்டு மெயின்லேண்ட் எர்னாகுளம் போகலாம். இதுதான் வந்து ஜெட்டி, எர்னாகுளம் ஜெட்டியோட என்ட்ரன்ஸ் பாருங்க. ஸோ அந்த சைடு பார்த்தோம் தெரியுமா, அது வந்து வேற ஐலாண்டுக்கு போகிற ஜெட்டி. இது வந்து நாம் எர்னாகுளம் டவுன் வரைக்கும் போகிற ஜெட்டி. எவ்வளோ டிக்கெட்டுன்னு தெரியல, நாமினல் ப்ரைஸாக தான் இருக்கும். வரும்போது பஸ்ஸில் வந்தோம் எர்னாகுளம்லேருந்து ஃபோர்ட் கொச்சிக்கு, 25 ருபீஸ் ஆச்சு. போட்டில் எர்னாகுளம் வரைக்கும் போகிறதுக்கு எவ்வளோ ஆகும் தெரியல, வாங்க போய் பார்க்கலாம். இந்த மாதிரி ஜெட்டியில் டிக்கெட் கவுண்டர்ஸ் இருக்குது. ஸோ நாம் போட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜெரியில் ட்ராவல் பண்ணுறதுக்கான டிக்கெட் வாங்கிட்டு நாம் போய் போட் பண்ண வேண்டியது தான். டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் கொடுக்குறவர் வந்துட்டாருங்க. இங்கே இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னா, நம்ம ஃபெரியில் ஜெட்டியிலிருந்து எர்னாகுளம் போகிறதுக்கு 6 ருபீஸ் தாங்க. வரும்போது பஸ்ஸில் 25 ருபீஸ் வாங்கினாங்க. இதில் ஃபெரியில் கிராஸ் பண்ணுறதுக்கு வெறும் 6 ருபீஸ் தான். அதனால தான் வந்து இது பாப்புலர் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டு ஃபோர்ட் கொச்சியில். இங்கே பாருங்கள், ஹார்பருக்கு போயிட்டுருக்கு ஒரு பெரிய கண்டெய்னர் ஷிப்பு. நம்ம எர்னாகுளம் போகிற ஃபெரி வந்துருச்சுங்க. ஆப்போசிட் சைட்லேருந்து டவுன்லேருந்து டிபார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்கெல்லாம் இறங்கி முடிச்சோன்னே தான் வந்து நம்மளை போட் பண்ண விடுவாங்க போல். இங்கே பாருங்க, இது வந்து ஒரு லோக்கல் டிரான்ஸ்போர்ட் மாதிரி, ப்ராப்பர் லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டுங்க. பஸ்ஸு மாதிரி, ட்ரெயின் மாதிரி. ஃபெரியும் வந்து ஒரு லோக்கல் டிரான்ஸ்போர்ட் ஃபோர்ட் கொச்சியில், அண்ட் சீப் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் கூட. பேசஞ்சர்ஸ் மட்டும் இல்லை, வெஹிக்கிள்ஸ் கூட கொண்டு வராங்க பெரிய ஃபெரியில். இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. டிக்கெட் செக்கிங்கும் முடிஞ்சு நம்ம போய் போட் பண்ண வேண்டியது தான். எல்லோரும் போட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்க ஃபெரியில். செம்மங்க, சூப்பராக இருக்குது, செம்ம யூனிக் எக்ஸ்பீரியன்ஸு. கோஸ்ட் கார்ட் ஷிப்ஸ், போலிஷ் போட்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. நாம ஜெட்டியிலிருந்து ஃபெரியில போட் பண்ணியாச்சுங்க. இங்க பாருங்க, உள்ள வந்தாச்சு. நாம போய் ஒரு சீட் பிடிச்சி உட்கார வேண்டியதா. ஓகே, நம்ம ஃப்ரண்ட்லேயே சீட் பிடிச்சாச்சு. ஸோ அப்போ தான் வந்து ஃப்ரண்ட்டில் கவர் பண்ணலாம். நம்ம பைலட் கேபின் முன்னாடியே. பைலட்டுன்னு தானே சொல்லுவாங்க, இல்லைங்க கேப்டன்னு சொல்லுவாங்கல்ல ஷிப்புக்கு, போட்டுக்கெல்லாம். வா, அங்கே பாருங்க, லைக் நம்ம கேப்டன் வந்து ஸ்டியர் பண்ணுற வீலெல்லாம் இருக்குது. இது வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸு. பின்னாடி லைஃப் ஜாக்கெட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ப்ராப்பர் செக்யூரிட்டியோட தான் வந்து ரன் பண்ணுறாங்க ஃபெரி சர்வீசஸ்ஸு. ஏன்னா டெய்லி பேசிஸில் நிறைய பேசஞ்சர்ஸை வந்து கொச்சின் மெயின்லேண்ட்லேருந்து லைக் இந்த ஃபோர்ட் கொச்சிக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ப்ராப்பர் லைக் செக்யூரிட்டி கண்டிப்பாக தேவை தான் பேசஞ்சர்ஸ்க்கு. ஸோ அது ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நம்ம போட் கிளம்பியாச்சுங்க. we are going towards mainland Cochin.
நம்ம ஃபோர்ட் கொச்சின்லேருந்து எர்னாகுளம் ஜெட்டிக்கு ரீச் ஆயாச்சுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து லேண்ட் பண்ணுறாங்க. அந்த பக்கம் பிளாட்ஃபார்ம் இருக்குது பாருங்கள், அது வழியாக நம்ம இறங்கிக்கணும். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். ஃபோர்ட் கொச்சின்லேருந்து எர்னாகுளம் ஜெட்டிக்கு வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு போட்டு. ஸோ நாம் இறங்கி போக வேண்டியது தான். செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க ரைடு. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபோர்ட் கொச்சின் போயிட்டு ஃபெரி பிடிச்சி எர்ணாகுளம் ஜெட்டிக்கு வந்து ரீச் ஆயாச்சுங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு ரைடு. போகும்போது பஸ்ஸில் போயிட்டு வரும்போது ஃபெரியில் வந்தாச்சு. ஸோ ஃபோர்ட் கொச்சி பார்த்தினா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பா கணேஷா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர். Cheers.